ஹாய் கைஸ், பிரைஸ் லார்ட். நம்மளோட ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் க்ரோ ஆகணும்னு நிறைய பேர் விரும்புவீங்க. அதில் நான் லேர்ன் பண்ண ஒரு இம்பார்ட்டண்ட் ட்ரூத் பார்த்தீங்கன்னா, ஹூ வி ஆர் அப்படின்றத நம்ம லேர்ன் பண்ணும்போது, பைபிளில் இருந்து அதை நம்ம தெரிஞ்சுக்கும் பொழுது உண்மையாக அது நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்க்கு ரொம்பவே பிளெஸ்ஸிங்காக இருக்கும். ஏன்னா நம்ம பார்க்குற அந்த அவுட்வர்ட் திங்ஸ் கிடையாது ட்ரூத்தில். அதாவது வெளியே நம்ம கண்ணால் பார்க்குற விஷயங்கள், நம்ம ஃபீல் பண்ணுற விஷயங்கள் ட்ரூத் கிடையாது. கொஞ்சம் ட்ரூத் அதில் இருக்கலாமே தவிர்த்து ஒரு முழுமையான உண்மையாக அதை சொல்ல முடியாது. ஏன்னா பைபிள் சொல்லுது, நம்ம உணர்ச்சிகள் அல்ல, அதையும் தாண்டி நமக்குள்ளே இருக்க ஸ்பிரிட் தான் நம்மளோட ட்ரூ நேச்சர் அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுது. நிறைய நேரம் இது நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. ஏன்னா இதை நம்ம சின்ன வயசுலேருந்து கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம். ஆனால் பைபிள் சொல்கிற சத்தியம் இதுதான். ஸோ என்ன ஆகணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மைண்டு ஒரு ரீப்ரோக்ராமிங்குள்ளே போகணும். பைபிள் எப்படி ட்ரூத்தை சொல்லுதோ அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ரீப்ரோக்ராமிங் நம்மளுடைய மைண்டில் நடக்கணும். அப்போ தான் உண்மையான ட்ரூத்தை நம்ம டிசைன் பண்ண முடியும். ஸோ தேவன் ஆவியாக இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும்னு வசனம் சொல்லுது. அப்போது நம்மளையும் தேவ சாயலில் படைத்திருக்கிறார் சொன்னால், உண்மையாக நம்மளை ஸ்பிரிட்டாக தான் படைச்சிருக்காரு. அதுதான் நம்மளோட ட்ரூ நேச்சர். அந்த ஸ்பிரிட்டில் இருக்க காட்ஸ் நேச்சர் நம்மளுடைய சோலுக்கு வரணும். நம்மளோட சோல் பார்த்திங்கன்னா 3 டைமென்ஷனல். அதில் மைண்ட், வில் அண்ட் எமோஷன்ஸ் இருக்குது. அது டாமினேட் பண்ணும் பொழுது நம்ம பாடி தேவனுடைய சாயலுக்கு கீழ்ப்படிய முடியும். ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய டிசைனை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் போது தான் உண்மையாக காட்ஸ் வேர்டை எப்படி நம்ம லைஃப்பில் ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படின்ற அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளே நம்ம வசனம் 30, 60, 100 நம்ம வாழ்க்கையில் பலன் கொடுக்க முடியும். நிறைய நேரம் நம்ம கேட்குற வார்த்தை நமக்கு பிரயோஜனம் இல்லாமல் போகிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும். ஸோ நம்ம எப்படிப்பட்ட டிசைனில் படைக்கப்பட்டிருக்கோன்றதை புரிஞ்சாதான் அதை எப்படி அப்ளை பண்ணுறது, எப்படி அதன் மூலமாக நம்ம பலனை பெறுறதுன்றதை நம்ம கம்ப்ளீட்டாக புரிஞ்சுக்க முடியும். ஸோ இதுதான் பெரிய விஷயமானு கேட்டால் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் இது ஒன் ஆஃப் த பேசிக் திங்ஸ் அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இது உங்களை ஆசீர்வாதமாக இருக்கும்னு நம்புகிறேன். காட் பிளஸ் யூ.